ஸோ இன்றைக்கி டேயோட செகண்ட் டிசைடர் மேட்ச் கைக்குறிச்சி விசஸ் அம்மன்பேட்டை. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கைக்குறிச்சி. 7 ஓவர் மேட்ச் 5 bowler யூஸ் பண்ணணும். ஸோ முதல் 2 ஓவர் பவர் பிளே வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஹை பண்ண தட்டி விட்டு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ். மேட்சுக்கான முதல் ஓவர் ஃபஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஹீட்டில் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஆடி இருக்காங்க. ஃபஸ்ட் பாலே தெளிவான கனெக்ஷன், பவுண்டரி கொண்டு வந்துருக்கு. பாரதியோட ஓவரை ஃபஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி நேருக்கு நேராக அடிக்க வச்சிருக்காங்க. கேட்சுக்கு வர முடியல. 1 ஓவர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள். ஷேக்கில் கோவிந்த் தேர்ட் ஒன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஜூசியான ஹாஃப் ஆலி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணி பவுண்டரியே போயிடுச்சு. ஸோ இவரும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேட் இருக்குது. மிஸ்ஃபீல்டில் ஒரு பவுண்டரி எப்படி வந்தாலும் எடுத்துப்பாங்க அம்மன்பேட்டை. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணலை. அதையும் கண்டிப்பாக நோ பால் தான். இது வரைக்கும் சிங்கிள் 2 ரஸ் பண்ண பார்த்துருக்காரு. சிங்கிள் மட்டும் தான். ஃபிஃப்த் ஒன் அவுட் சைட் ஏஜ். வாட் அண்ட் எஃபர்ட்டுங்க இங்கே. பிரில்லியன்ட் கேட்சு அப்படின்னு சொன்னால் விட்டுட்டாரு. நாட் அவுட் சொல்லிட்டாருங்க. நல்ல ஃபேர் பிளே, வாட் அண்ட் எஃபர்ட். ஸோ கண்டிப்பாக எடுத்திருந்தாங்கன்னா ஒரு க்ரூசியலான கேட்சாக இருந்திருக்கும். கையில் பட்டு வந்துச்சு. நல்ல வேகம், நல்ல லென்த்தில் போட்டிருக்காங்க. ஒரு டாட்டு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 12 ஆடி இருக்காங்க வித் அவுட் லாஸில் அம்மன்பேட்டை. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு வந்திருக்காரு மயங்க். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட் டெலிவரி சூப்பராக ஆடி இருக்காருங்க. வாட்டர் ஸ்ட்ரைக். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ராங் எப்போவுமே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறது சேஃபும் கூட. தெளிவாக பண்ணியிருக்காருங்க கோவிந்த். செகண்ட் பால் மறுபடியும் ஸ்லாட் டெலிவரி. இந்த முறை ஹைட்டில் ஏற்றிருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் கிடையாது. சேஃப் அடிச்சாருங்க அந்த கேட்சை. ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ 6க்கு அப்புறம் லென்த்தை புல் பேக் பண்ணாங்க. தப்பான ஷாட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம் கோவிந்த். வேல்யூபிள் பிரேக் த்ரூ. ஷேக்ல நந்து தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் அவே நோ பால். நல்ல ஸ்டாப். சிங்கிள். தேர்ட் ஒன் ரீபால். ஒரு ஃப்ரீ ஹிட். விட்டு கட் பண்ண பார்த்தாங்க. நல்ல லைனில் போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பவுன்ஸாக இருக்குது பிச்சில் இருந்து. ஃபிஃப்த் ஒன் சூப்பரான கட் ஷாட்டுங்க இங்கே. வாட்டர் பிளேஸ்மெண்ட், பியூட்டி ஆஃப் டைமிங், இனஃப் பவர். பவுண்டரி போயிருக்கு. முக்கியமான பவுண்டரின்னு சொல்லலாம் இந்த ஓவரில். பவர் பிளே ஓவரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கெட் விட்டாலுமே ராஜ். லாஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணி போனாங்க. மறுபடியும் சூப்பரான லென்த்து. டாட் பால் என்டிஸ் ஓவர். 2 ஓவர் 25 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் காலிஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் லேட் கட் போனார். பிச்சிலேருந்து ஒரு லோ கேப்ட்டு, அதனால ஒரு டாட்டு. செகண்ட் பால் ஷார்ட் பால். தப்பான டெலிவரி. அதை சூப்பராக பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது பவுண்டரி தான். கருவ கொள்ளைக்கில் போய் விழுந்திருக்கு. ரொம்ப தப்பான டெலிவரி. உடச்சி போட்டார். தேர்ட் ஒன் லேட் கட். வித்து கொடுத்தோன்னே கெத்து காமிச்சிருக்காரு. கேப்லேயும் போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப். ஈஸி டபுள். ஃபோர்த் பால் லோவாக வந்திருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஆக்கோட மாட்டிக்கிட்டாருங்க. பால் ரொம்ப லோவாக வந்துச்சு, அதனால மாட்டிக்கிட்டாங்க நந்து. ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ காலிஸ் ஓவரில். ஷேக்ல சக்தி. நெக்ஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணாங்க. இருந்தாலும் லோ கேப்டாக போயிருக்கு. பிச்சை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருங்க காலிஸ். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இந்த முறை பிச்சில் இருந்து எக்ஸலண்ட் பவுன்ஸு. பிரில்லியன்ட் ஓவருங்க இங்கே. நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பவுண்டரி கொடுத்தாலுமே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி அம்மன்பேட்டை. ஸோ இது வரைக்கும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க நல்லா கைக்குறிச்சி. மேட்சுக்கான 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல மெயின்டைன் பண்ணாரு மயங்க். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை கைக்குறிச்சி. ஷேக்ல தர்மா. செகண்ட் பால் ஷார்ட் பால். மறிச்சு ஆடி இருக்காங்க. தரையோட ஸ்கொயர் லெக்ல நல்ல ஸ்டாப் பாபிலோ. தப்பான எண்டுக்கு த்ரோ. அதை யூஸ் பண்ணி கம்ஃபர்டபுள் டூ. தேர்ட் ஒன் மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க. சூப்பராக கவர் பண்ணாங்க பாலை. 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. ஒரு வேல்யூபிள் பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க தர்மா. விக்கெட் ஓவரில் சென்சிபிளாக லைனை கவர் பண்ணார். ஃபிஃப்த் ஒன் லைனை கவர் பண்ணி மறுபடியும் சூப்பரான ஷாட். ஸ்கொயர் லெக்ல நல்ல ஸ்டாப்புங்க இங்கே காலிஸ். சூப்பராக ஜம்ப் பண்ணார் லாஸ்ட் டைமில். மறுபடியும் ஒரு டபுள். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டைம் பண்ணியிருக்காங்க சூப்பராக. இந்த இடத்துல போனால் கண்டிப்பாக தடுக்கிறது கஷ்டம். ஸோ எல்லா பாலுமே டபுள். இதை தொடர்ந்து ஒரு பவுண்டரி அப்படின்னு எக்ஸ்பென்சிவாக மாற்றிட்டாங்க மயங்கோட ஓவரை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 46 ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணி அம்மன்பேட்டை ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜில் இருக்காங்க டிசைடர் மேட்ச்சில். மேட்ச்க்கான 5வது ஓவர் மணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ். பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள். டபுளாக மாற்ற பார்த்துட்டு இருக்காங்க இங்கே தர்மா. நல்ல த்ரோ.
ஓவர் த்ரோ வேற பிகைன் த ஸ்டம்பில் விரட்டிக்கிட்டு இருக்காரு பிரவீன். 2 ஓடி இருக்காங்க, 3ஆ மாற்றி. ஆஹா, கண்டிப்பாக விக்கெட் ஆயிடுவாங்க அந்த எண்டில். 3 ரன் ஒரு விக்கெட், 4ஆ மாற்ற இடத்துல விக்கெட் இழந்திருக்காங்க தர்மாவோட விக்கெட்டை. ஸோ நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் மேட்ச் வின்னர் அவர் தான். சூப்பர் ஓவர் வரையும் கொண்டு போனாங்க அந்த மேட்சை. தேர்ட் ஒன் சந்திச்ச முதல் பந்தே சுவிட்ச் ஹிட், சூப்பரான ஒரு ஸ்லோயர். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரி ஒன்ஸ் அகைன், நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு டாட், நல்ல பேட்டில். ஏன்னா 12 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் மணி. ஃபிஃப்த் ஒன் பியூட்டி ஆஃப் லென்த்துங்க, எக்ஸலன்ட் டெலிவரி ஒன்ஸ் அகைன், மீண்டும் ஒரு டாட்டு. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், செம்ம ஃபாஸ்ட்டாக ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் கிடையாது, உள்ளதான் வச்சுருந்தாங்க அந்த ஃபீல்டரை. ஒரு மச் ரிடர் பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காரு அஜித். தப்பான டெலிவரி, அதுக்கு பனிஷ்மெண்ட் சூப்பராக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். 5 ஓவருக்கு 54 ஆடி இருக்காங்க அம்மன்பேட்டை. மேட்சுக்கான 6வது ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, ஹைட்டில் போயிட்டு இருக்கு. செம்ம ஷாட்டுங்க இங்கே மேக்ஸிமம். சந்திச்ச முதல் பந்தே 6 இந்த ஓவரில் சக்தி பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன் டவுன் தி ட்ராக் போய் நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் போயிருக்கு, அதனால ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, ஆனால் கனெக்ட் பண்ணல. சின்ன இன்ஸ்விங், போன பால ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி, ஸ்டெப் அவுட் பண்ணி சூப்பராக ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் மிட் விக்கெட் ரீஜனில். சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். 6 ஓவருக்கு 63 ஆடி இருக்காங்க. மேட்ச்க்கான லாஸ்ட் ஓவர். நல்லா நெயில் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பேக்கப் வந்து எடுக்கிறதுக்குள்ள சிங்கிள் ஓடிட்டாருங்க இங்கே. ஸ்டார்ட் வித் த சிங்கிள். 5 more ரிமைனிங். செகண்ட் பால் குட் ஷாட், பிக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ, நல்ல கேட்ச் பறந்துக்கிட்டு இருந்து அஜித்தோட விக்கெட். சீக்கிரம் சாந்தா. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ், அக்ராஸ் லைன் போய் ஆடி இருக்காரு. கேப்ல பிளேஸ் நல்லா போயிடுச்சுங்க. ஒரு பவுண்டரி, வேல்யூபிள் பவுண்டரி சாந்தா பேட்ல இருந்து லாஸ்ட் ஓவர்ல. ஃபோர்த் ஒன் ஸ்லாட் டெலிவரி, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட் போயிட்டு இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். போயிடுச்சுங்க ஒரு மேக்ஸிமம். வாட்டர் ஸ்ட்ரைக், வாட்டர் பவர். ஸ்லாட்ல கொடுத்தாருங்க இந்த பந்தை. ஒரு புன் சிரிப்போட வந்துட்டு இருக்காரு சாந்தா. நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா வந்திருக்கு, பிகைன் தி ஸ்டம்பில் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உழைச்சிருக்காரு இந்த பாலை. ரைஸில் ஒரு சிங்கிள். ஸ்லோயர் ஃபுல் டாஸ். ஸோ கண்டிப்பாக அந்த எண்டில் விக்கெட்டாக இருக்கும். விக்கெட்டோட முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி. ஸ்ட்ரைக்கில் பரதி. மேட்ச்க்கான முதல் ஓவர் ஃப்ரம் கோவிந்த். ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் பேக் ஃபுட்டில் சூப்பரான ஷாட், நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். அவர் நேராக தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் பம்பில் யூஸ் பண்ணி சிங்கிள் மட்டும் தான். பாபில் ஒன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் நல்ல வேகம், அரௌண்ட் த விக்கெட்லேருந்து சூப்பராக போட்டிருக்காங்க பிச்சை யூஸ் பண்ணி. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ், டைம் பண்ணியிருக்காங்க சூப்பராக. செம்ம ஹைட்டு போயிருக்கு, நல்லா திருப்பி விட்டாங்க ஃபைன் லெக்ல. மேக்ஸிமம் செம்ம டைமிங். இங்கே தப்பான பாலுக்கு திசையை தான் கொடுத்தாங்க, எங்கேயோ போய் விழுந்துருக்கு. ஒரு மச் ரேட்டட் 6, முதல் பவுண்டரி கைக்குறிச்சிக்கு. ஃபோர்த் பால் காலை வச்சு மறைச்சாங்க, சின்ன மிஸ்ஃபீல்ட், அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சிங்கிள் ஓடிடுவாங்க இந்த இடத்துல. லாஸ்ட் ஒன் மறுபடியும் சூப்பரான டெலிவரி, கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க. இருந்தாலும் ரன் ஓடல. டாட் பால் இன் திஸ் முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரில் 8 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில் கைக்குறிச்சி. மேட்சுக்கான செகண்ட் பவர் பிளே ஓவர் ஃப்ரம் சக்தி. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே தப்பான டெலிவரி, சூப்பராக ஷாட் ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரி. ஸ்டார்ட் வித் பவுண்டரி. செகண்ட் பால் சுவிட்ச் ஹிட்ல சூப்பரான ஷாட். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. திரும்பி ஆடுறாருங்க, திரும்பி பவுண்டரி, திரும்பி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு இம்பாக்ட் பவர் பிளே ஓவருக்கு. தேர்ட் ஒன் பேக் ஃபுட்ல மறிக்க வச்சாங்க, மறுபடியும் ஸ்கொயர் லெக்ல தலையோட தலையா கேப்ல ஆடி இருக்காரு. வேகமா போயிட்டு இருக்கு பால், நல்ல எஃபோர்ட் போட்டு தடுத்துருக்காரு கோவிந்த். ஈஸி டபுள். ஃபோர்த் பால் அக்ராஸ் லைன் போனாங்க, முதல் டாட்டு. லாஸ்ட் ஒன் சரியான ஷாட்டுங்க, சூப்பரான ஒரு அப்பர் கட், கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு, தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மீண்டும் ஒரு பவுண்டரி. மொத்தமா 3 பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவர்ல. பாபிலோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ்ல. ரிமைனிங் 5 ஓவருக்கு 55 அடிக்கணும். ஓவருக்கு 11 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணணும் இந்த மேட்சை வின் பண்றதுக்கு கைக்குறிச்சி. ஸோ இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டபுள். செகண்ட் பால் ஃப்ரம் கோவிந்த், லோ ஃபுல் டாஸ், சூப்பர் ஆடி இருக்காரு. சாஃப்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் 2க்கான வாய்ப்பு அதே திசையில் போயிருக்கு. நல்ல ரன்னிங் பிட் த விக்கெட்ஸ், கம்ஃபர்டபுள் 2. தேர்ட் ஒன் லைனை கவர் பண்ணாங்க, காலில் பட்டு மிடானில் ஒரு சிங்கிள். ஃபோர்த் பால் ஸ்கூப்கான முயற்சி, அந்தளவுக்கு டைமிங் கிடையாது, லைனில் பட்டு உள்ளே விழுந்துருச்சுங்க பால்.
இல்லைன்னா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் போய்கிட்டே இருக்கு. லைன்ல போட்டாலும் போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி. லக்க ஃபேவரா வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாபிலோ தொட்டதெல்லாம் தொடங்கி இருக்கு, அடிச்சதெல்லாம் பவுண்டரி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5th ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாங்க. பால் எங்கேயோ பட்டிருக்கு. பிஸ்மாவே போயிட்டாரு. ஆஹா, வேல்யூபிள் பிரேக் இருக்காங்க இங்க கோவிந்துகிட்ட இருந்து. பேட்ல எங்கேயோ பட்டு வந்துச்சு, அதை எப்படி வந்தாலும் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க அம்மன்பேட்டை. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் பெவிலியன் திரும்பிட்டு இருக்காரு. சைக்கிள் ரகு லாஸ்ட் ஒன் வெல் பிளே. ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க பாலுக்கு. ஸ்கொயர்ல ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி. கைக்குறிச்சி ஸோ ரிமைனிங் 4 ஓவருக்கு 45 அடிக்கணும். மேட்சுக்கான 4th ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே லோ கெப்டா பிச்சை யூஸ் பண்ணி போட்டிருக்காரு தர்மா. ஸ்டார்ட் வித் சிங்கிள். நல்ல ஸ்டாப், ஒரு யங்ஸ்டர். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணாங்க. ஸ்லோயர் த்ரூ தி ஏர். மறுபடியும் ஒரு சிங்கிள், இந்த முறை லெக் பேஸ்ல. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. பிச்சில் இருந்து ஒரு அவுட் ஸ்விங் தெளிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு பிச்சை. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இன்சைட் ஏஜ், மீண்டும் ஒரு டாட். 5th ஒன் ஷார்ட் பால் அட்டாக். வெல் டைரக்டட் பவுன்சர். லென்த் அண்ட் லைனு வேரி பண்ணிட்டு இருக்காரு வேர்மா. லாஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி. கிளாசிக் ஆடிட்டாங்க. இன்சைட் அவுட். ஸ்லாட் டெலிவரிக்கு வெயிட் பண்ணாங்க, அதை கொண்டாந்து லாஸ்ட் பால்ல போட்டாருங்க தர்மா. ஒரு முக்கியமான பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க. 6 ரன் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி. கைக்குறிச்சி ஸோ ரிமைனிங் 18 பாலுக்கு 49 அடிக்கணும். மேட்சுக்கான 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் பேக் ஃபுட்ல மறைச்சிருக்காங்க. பவர் கிடையாது அந்த ஷாட்ல, ஒரு சிங்கிள் மட்டும் தான். தேர்ட் ஒன் குட் ஷாட். பேக் ஃபுட்ல சூப்பரா ஆடி இருக்காங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கு. சித்தன்னவாசல் மலையில போய் விழுந்துருச்சுங்க. ஒரு மிகப்பெரிய அரை பதிவு பண்ணி பிரஷர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரகு. கண்டிப்பா டாட் பால் போட்டாலுமே பிரஷர் இல்லாம ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணி பிரில்லியண்டா பிக் பண்ணாரு இந்த பாலை. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி. கையில இருந்து பேட் திரும்பி இருக்கு, கீழே வந்துகிட்டு இருக்காங்க. கேட்சுக்கு வர முடியலங்க ராஜ்னால. அதை யூஸ் பண்ணி 2 ஓடிட்டு இருக்காங்க. நல்ல ரன், ஈஸி டபுள். 5th ஒன் ஸ்லாட் டெலிவரி. இந்த முறை ஈவன் பெட்டர் ஷாட். எங்க வரச்சாருங்க, போய்கிட்டே இருக்கு. இட்ஸ் a maximum. ஆஹா, செதச்சிட்டாருங்க இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை. போட்டு பொளந்துகிட்டு இருக்காரு டிசைடர் மேட்ச்ல. நல்லா சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். கைக்குறிச்சி ரகு ஸோ பழைய ஃபார்ம்ல இருக்காங்க, பழைய ஃபார்மை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த முறை ஈவன் பெட்டர் ஷாட். எங்க வரச்சாருங்க, ஆஹா தாண்டி போய்கிட்டே இருக்கு. மேசிவ் ஒன். 3 6 அடிச்சு மேட்சை திருப்பிட்டாங்க. பொளந்துட்டாருங்க போட்டு இந்த ஓவரை. 3 6 இந்த ஓவர்ல மேட்சை திருப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் ரகு. டோட்டலா கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 59 ஆடி இருக்காங்க. ஸோ ரிமைனிங் 12 பாலுக்கு 18 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ண. கைக்குறிச்சி செகண்ட் ஃபீல்டில் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணி கொடுத்தாவே போதும். பருதியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்க்கலாம். அம்மன்பேட்டை நியூ பவுலரா நந்து வந்திருக்காரு. 6வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். லைனை கவர் பண்ணி போறாங்க. சூப்பரா பிச்சை யூஸ் பண்ணி ஸ்லோயர் த்ரூ தி ஏர். ஸ்டார்ட் வித் டாட். 11 பாலுக்கு 18. செகண்ட் பால். லைனை கவர் பண்ணி போனாரு. டைமிங் கிடையாது. தரையோட கேப்ல மிட் விக்கெட் ரீச்சர்ல போயிட்டு இருக்கு. 2 ரன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கோவிந்த். கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ இருந்தாலும் 2. நல்ல பேக்கப் மோட்டு. எனக்கும் நிறைய இருக்கின்றது. ரிமைனிங் 10 பாலுக்கு 16. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஹைட்ல ஏத்திட்டாரு. டைமிங் கிடைக்கல, பவரும் இல்ல. சேஃபான கேட்ச் கோவிந்த் கிட்ட இருந்து. ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ, மொமெண்டம் ஸ்டாப் பண்ணக்கூடிய பிரேக் த்ரூ. ஒரு பிரேக் போட்டு கொடுத்துருக்காரு நந்து. ஸோ ரிமைனிங் 9 பாலுக்கு 16 அடிக்கணும். ஸோ போன மேட்ச்ல ஒரு மேட்ச் வின்னர் சுரேஷை பொறுத்த வரைக்கும் 3 6 அடிச்சாங்க லாஸ்ட் மேட்ச்ல. இந்த மேட்ச்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். 9 பாலுக்கு 16. அடுத்த பந்து பேக் ஃபுட்ல நின்னாங்க. சூப்பரான ஸ்லோயர். நல்லா பிச்சை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க நந்து. 8 பாலுக்கு 16. ஃபுல் டாஸ் டெலிவரி. கையில இருந்து பேட் திரும்பி இருக்கு. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. இரண்டாவது ஓட்டத்திற்கு நோ மேட்ச் லேண்ட். அதை யூஸ் பண்ணி 2ஆ மாத்திட்டு இருக்காங்க. கீப்பர் ரெண்டுக்கு தப்பான த்ரோ இருந்தால் பேக்கப் வந்துட்டாரு. ஒரு கம்ஃபர்டபிள் 2. 7 பாலுக்கு 14. ஒரு குரூசியலான பால். லாஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி. எங்கேயோ அடிச்சாருங்க. வாட் ஆ ஸ்ட்ரைக், வாட் ஆ பவர். இந்த முறை எங்கேயோ கடாசிட்டாரு இந்த பந்தை. லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு டோட்டலா கேமை சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சுரேஷ் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர். 2 பேருமே செட் ஆயிட்டாங்க அந்த கேமுக்கு. போன மேட்ச்ல 3 6, இந்த மேட்ச்ல ரகு ஒரு 4 6 அப்படின்னு குழந்தை கட்டிட்டு இருக்காங்க இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை. ஸோ ரிமைனிங் 6 பாலுக்கு 8. ஸ்ட்ரைக்ல ரகு. மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர். சக்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால்
உடச்சு போட்ட பந்து ஸ்டார்ட் வித் டாட் வித்து கொடுத்தாங்க, கட் பண்ணல. 5 பாலுக்கு 8. செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி, கையிலேருந்து பேட்டு திரும்பி இருக்கு. கேட்ச் எடுக்கலாம் கொண்டா பால் எடுக்கணும். மிஸ்ஃபீல்டு அதை யூஸ் பண்ணி 2ஆக மாற்றுவாங்களா? சிங்கிள் மட்டும் தான். ஸோ இது வரைக்கும் 70 ஆடி இருக்காங்க. 4 பாலுக்கு 7. தேர்ட் ஒன் குட் யாக்கர், சென்சிபிளாக ஆடி இருக்காரு. தரையோட தரையா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாங்க. ஒரு சிங்கிள். ஸோ ரிமைனிங் 3 பாலுக்கு 6. 1 ஷாட் அவே. நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக இது ஒய்டு. 3 பாலுக்கு 5 அடிக்கணும். நல்ல ஐடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு சூப்பரான ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்க பவுண்டரி போயிருச்சு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட்ல பிரைஸை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க அம்மன்பேட்டை. இந்த பவுண்டரியோட மேட்சை டை பண்ணிட்டாங்க. கைக்குறிச்சி பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். அவர் பேட்ல தெரிச்சிச்சு வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ண போறாங்க அம்மன்பேட்டை. வளர்ந்துட்டாருங்க இந்த மேட்சை போட்டு சிதைச்சு விட்டாரு செகண்ட் ரவுண்ட் மேட்சை. ஸோ இன்னுமே மேட்ச் அளவாயிருக்கு. 2 பாலுக்கு 1. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லாஃப்டட் ஒன் கையில் தூக்கி விட்டுருக்காங்க. கையில் போய் உட்காந்துருக்குங்க. இங்கே நான் சொன்ன மாதிரியே மேட்ச் அலைவாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் சூப்பர் ஓவரில் தான் மேட்சை வின் பண்ணாங்க அம்மன்பேட்டை. 1 பாலுக்கு 1 அடிக்கணும். அப்படி டாட் பால் போட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பர் ஓவர் பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய தடவை ஆடி இருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நீ பெட்டர் மணி ஆன் ஸ்ட்ரைக். 1 பாலுக்கு 1. லாஸ்ட் ஒன் வித்து கொடுத்தாங்க ஆனால் கட் பண்ணலை. மறுபடி ஒரு சூப்பர் ஓவர் பார்க்க போகிறாங்க இங்கே. ஆஹா, லாஸ்ட் பாலை விக்கெட்டோட முடிச்சு சூப்பர் ஓவர் வரையும் கொண்டு போயிருக்காங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு சூப்பர் ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்துட்டாங்க உள்ள பிஸ்மா அண்ட் பர்தி. ஒரே ஒரு சூப்பர் ஓவர். கோவிந்த் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட் டெலிவரி, அந்தளவுக்கு டைமிங் கிடையாது. நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே. சிங்கிள் மட்டும் தான். செகண்ட் பால் நல்ல பவுன்ஸுங்க பிச்சில் இருந்து. சூப்பரான ஒரு டாட்டு சூப்பர் ஓவரில். தேர்ட் ஒன் டவுன் தி ட்ராக் அண்ட் ஹீ கோஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ். இந்த முறை சேஃபாக எடுத்துட்டாருங்க. தப்பான த்ரோ அதை யூஸ் பண்ணி 2ஆக மாற்றிட்டு இருக்காங்க. பாலை இதுவரையும் எடுக்கலை. சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாருங்க. தப்பான ஒரு மூவ் இருந்தாலும் கொண்டு போய் அடிச்சாரா? ரீச் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். 3 ரன் கிடச்சிருக்கு இந்த பாலில். ரொம்ப லேசியாக இருந்திருக்காங்க அம்மன்பேட்டை. மறுபடியும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. அடுத்த பந்து நல்ல பிச்சை யூஸ் பண்ணியிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. 2 பால் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ண மாட்டாருங்க. எங்கேயோ அடிச்சாரு. கூத்திரிப்பட்டி ஊருக்குள்ள போய் விழுந்திருக்கு. இட்ஸ் மேக்ஸிமம். செம்ம ஷாட்டுங்க. என்ன மாதிரி பிக் பண்றாரு. லோ ஃபுல் டாஸ் ஆனாலுமே ஒரு பியூட்டி ஆஃப் டைமிங், இன பவர். இந்த பாலுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். சூப்பர் ஓவரில் வர்ற முதல் 6. லாஸ்ட் ஒன் பேக் ஆஃப் த லென்த். இந்த முறை மறிக்க பார்த்துருக்காங்க. தரையோட தரையா ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் 2 நல்ல த்ரோ. ஸோ இந்த டபுளோட சூப்பர் ஓவரை முடிச்சிருக்காங்க. வித்தவுட் லாஸில் 12 ஆடி இருக்காங்க கைக்குறிச்சி. சூப்பர் ஓவரில் 13 அடிக்கணும். ஷேக்ல கோவிந்த். மேட்சுக்கான ஒரே ஒரு ஓவர் ஃப்ரம் பர்தி. ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டாக தான் ஆடி இருக்காரு. அடுத்து போட்டால் போதும். ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள சிங்கிள் மட்டும் தான். நல்ல த்ரோ. நோ சொல்லியிருக்காருங்க அஜித். சிங்கிள் மட்டும் தான். 5 பாலுக்கு 12. ஷேக்ல அஜித். செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி. வாட்டர் கேட்சுங்க. இங்க பிரில்லியன்ட் எஃபர்ட் போட்டிருக்காரு சுரேஷ். கண்டிப்பா இந்த கேட்ச் மொமெண்டமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். வாட்டர் செலிப்ரேஷன் கைக்குறிச்சி. ஸோ அஜித்தோட விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூபிள் விக்கெட்டுங்க. என்ன மாதிரி ஒரு எஃபர்ட், என்ன மாதிரி ஒரு டேலண்ட். ஆல்ரெடி 6 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், மணிக்கும் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ 4 பாலுக்கு 12 அடிக்கணும். ஒரு விக்கெட் தான் அவைலபிளாக இருக்குது அம்மன்பேட்டையை பொறுத்த வரைக்கும். தேர்ட் ஒன் சூப்பரான லென்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. பருதி. எக்ஸலன்ட் பவுலிங். இங்கே ஷேக்ல சக்தி 3 பாலுக்கு 12. ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. வச்சு மாற்ற முடியாது. இங்கே விக்கெட் ஆயிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாருங்க பருதி. பவுலிங்கில் பேட்டிங்கில் அந்த அளவுக்கு ஜொலிக்கலை இன்னைக்கு. ஆனால் சூப்பர் ஓவரில் ஜொலிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கைக்குறிச்சி பருதி ஒரு மேட்ச் வின்னர். மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வின்னோட பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க கைக்குறிச்சி. வாட்டர் மேட்ச், வாட்டர் த்ரில்லர். ஒரு ஒண்டர்ஃபுல் மேட்ச் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஓவரில். நல்ல ஃபைட்டிங் அம்மன்பேட்டை. ஹால் லக்.